இந்த போன செஷன்ல நோட் மேக்கிங்ல பாதியோட நிப்பாட்டியிருந்தோம். போன செஷன்ல நோட் மேக்கிங்கோட பாதியோட நிப்பாட்டியிருந்தோம். இந்த செஷன் அதில் கண்டினியூஷனாக இருக்கும். சரி, கிளாஸை ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் தள்ளி பண்ணுறேன் கேமரால. இந்த செஷன்ல அதோட கண்டினியூஷனை ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து நோட் மேக்கிங் பார்ட் 2ல வந்து இது வரும். இந்த எடுத்த உடனே இந்த வீடியோ பார்க்குறவங்க நோட் மேக்கிங்குன்னு பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு அது புரியாது. சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுக்கணும் சொன்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும் செய்யணும் லைட்டா கொஞ்சம் சொன்னேன். இப்போ நம்ம நோட்ஸ் அந்த பேப்பர் A4 ஷீட் பேப்பர் எடுத்துட்டோம், ஒரு டாபிக்கை படிக்கும், அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இதுல பார்ப்போம். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குன்னா வெறும் காந்தின்னு போடுறது, வேற ஜீன் போடுறது, ஜீனா காந்திஜின்னு சொல்லி சொல்லுவாங்க, வெறும் ஜீன் போடுறது, அப்படி இல்லைன்னா ஒரு கண்ணாடியை போட்டாலே புரியுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கோம், ஒரு லைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களால அந்த விஷயத்த எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா அதை சுருக்கி உங்க ஞாபகம் வச்சுக்க முடியுமோ, இல்ல அந்த விஷயத்த உங்களுக்கு எவ்வளவு ஷார்ட்டா எழுத முடியுமோ அந்த மாதிரி நீங்க ஷார்ட் ஃபார்ம் ஆக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு இப்போ தேசத்தந்தை மகாத்மா காந்தின்னு இருக்குங்க, தேசத்தந்தைன்னு எழுதிட்டு மகாத்மா காந்தின்னு சொல்லி ஃபுல்லா எழுதக்கூடாது. தேசத்தந்தைன்னு போட்டு ஒரு கண்ணாடி படத்தை போடணும், இல்லைன்னா தேசத்தந்தைன்னு சொல்லி எழுதிட்டு ஒரு வெறும் ஜீன் போடணும், இல்லைன்னா காந்தின்னு சொல்லி போடணும். அந்த மாதிரி நீங்க தேசத்தந்தை என அழைக்கப்படுவார் மகாத்மா காந்தி இவ்வளவு பெருசா இருக்கும். அதை நீங்க தேசத்தந்தை அப்படின்னு போட்டு ஒரு கண்ணாடி படத்தை போடும்போது இவ்வளவு குட்டியா வச்சிருக்கும். இப்படி குட்டி குட்டியா சுருக்கிறது மூலியமா தான் இந்த A4 ஷீட்ல உங்களால ஒரு ஃபுல் டாபிக்கையும் A4 ஷீட்ல உங்களால கொண்டு வர முடியும், இல்லைன்னா உங்களால கொண்டு வர முடியாது. அது பெருசா போய்கிட்டே இருக்கும். அடுத்து சிம்பிள்ஸ்ல என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் காந்தின்னு சொல்லி சொல்லும் போது கண்ணாடி படத்தை போட்டோம்ல, நான் சொல்றது கடைசி கேட்கானே கேட்கல போகுது. சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண. சிம்பிள்ஸ்னா இப்போ ஒரு நம்ம ஊர்ல ஒரு எலெக்ஷன் நடக்கணும். அந்த எலெக்ஷன்ல வந்துட்டு ஒரு 5 கட்சி நின்று இருக்காங்க. 5 கட்சி. முதல் கட்சி வந்து பிஜேபி. முதல் கட்சி வந்து பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, அந்த மாதிரி 5 கட்சியில உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னா 5 கட்சி இருக்கு அப்படின்னா 5 கட்சியில இருந்து எவ்வளவு பேர் அதிகமா யார் முதல்ல ஃபர்ஸ்ட் யார் முதல்ல அந்த தொகுதி இருக்கு, ஒரு ஊர் இருக்குன்னா அதுல எந்த கட்சிக்காரங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு சொல்லி டிவிக்கு அந்த மாதிரி ஃபுல்லா எழுதுறத விட அதை நம்ம சிம்பிள்ஸா போட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம மைண்ட்ல பதியும். இப்போ பிஜேபின்னா வெறும் தாமரை போட்டாலே உங்க மைண்ட்ல பிஜேபி ஞாபகம் வந்துடும். ஏன்னா பிஜேபியோட சிம்பிள் வந்து தாமரை, அதை தெரிஞ்சிடும். அடுத்து டிஎம்கேன்னா திமுகனாலே உதயசூரியன் உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி படமா யூஸ் பண்ணணும். அடுத்து டிவிக்கேனா யானை படம், இல்லைன்னா அதுக்குள்ள ஒரு குட்டியா ஒரு பூ இருக்கும், அந்த மாதிரி பூ வரைகிறது. இந்த மாதிரி மூலியமா ஒரு விஷயத்த நீங்க அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரியேதான் மறுபடியும் சொல்றேன். நான் படம் சூப்பரா வரைய வேண்டாம், உங்க ஸ்பீடா சொல்லணுங்கிறதுனால நான் சொல்லுவேன். குறுக்க பேசலாம் மறந்துடுவேன். இந்த மாதிரி சிம்பிள்ஸா யூஸ் பண்ணி வெறும் காந்திங்கிறத அதை நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி காந்திங்கிறத நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தைகளை நீங்க பாக்குறத விட இந்த மாதிரி படமா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு போர்ல இருந்துட்டு ஒரு பீரங்கி கொண்டு வராங்கன்னு வைங்கள, இங்க பீரங்கி யூஸ் பண்ணாங்கிறத அப்படி எழுதுறத விட பீரங்கி ஒரு படத்தை வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த டாபிக் எடுத்தோன்னே முதல்ல இந்த பீரங்கி படம் தான் ஞாபகத்துக்கு வரும். புரியுதா நான் சொல்லக்கூடிய விஷயம்? இந்த மாதிரி நீங்க சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண மூலியமா உங்களுக்கு ஈஸியா மறக்காது. நீங்க அந்த பீரங்கின்னு இவ்வளவு தூரத்துக்கு எழுதுறதுக்கு குட்டியா ஒரு படத்தை போட்டா, இப்போ ஒருத்தர் பீரங்கி அந்த போர்ல ஒரு ஜெயிச்சதுக்கான காரணம் பீரங்கின்னா இந்த பீரங்கியை பார்த்த உடனே உங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகி நீங்க கொஸ்டின் ஈஸியா போட்டுருவீங்க. இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எடுக்கும்போது அதிகப்படியான படங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்தியால ஒரு இடத்த ஒரு மேப் குறிக்கிறீங்க என்ன அப்படின்னா பீகார், டெல்லி, குஜராத் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்த நீங்க இப்போ அதிகப்படியான விஜய் ரசிகர்கள் அதிகப்படியா எங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கணும் வைங்களேன். அதை நீங்க நோட்ஸா எடுக்கிறீங்கும் போது
அது நீங்க தமிழ்நாடுன்னு சொல்லி அப்படி எழுதுறத விட ஒரு மேப் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு தெளிவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது பார்த்தா தமிழ்நாடுன்னு லைட்டா புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ அந்த இதை எப்படி எழுதி டிஎன் தமிழ்நாடுங்கிறதே ஃபுல்லா எழுதக்கூடாது. டிஎன்னா தமிழ்நாடுங்கிறது எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் ஷார்ட் ஃபார்மா. இப்போ டிஎன் டிவிகே தமிழ்நாட்டில தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது. இப்போ நான் இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்றேன். இதுல வேற எந்த கட்சி ரீதியாவோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆன்லைன் பீப்புள்ஸ் தப்பா நினைச்சுக்கூடாதீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டக்காண்டி சொல்ல. இப்போ இது பார்க்க எனக்கு இதை பார்க்க தமிழ்நாடு மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க ஒரு படம் வரைகிறீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? இந்த மாதிரி அதிகப்படியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண மூலியமா உங்களுக்கு மறக்காது. ஒரு கொஸ்டின் வருதுன்னா எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த சிம்பிள் ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்க மேப்ல இப்போ இந்த மேப் அதிகப்படியா நீங்க ஒரு ஜியாகிரபி படிக்கிறீங்க அப்படிங்கும்போது இது அதிகப்படி யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு ஆறு வருதுன்னு வைங்களேன். அந்த ஆறு வரும்போது ஒருத்தன் இந்தந்த ஸ்டேட் வழியா அந்தந்த ஆறு போகுதுன்னு சொல்லி ஒருத்தன் எழுத்துக்கள் மூலியம் மனப்பாடம் பண்றான். அப்படி ஒருத்தன் மனப்பாடம் பண்றான் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி படம் போட்டு ஞாபகம் வச்சிருக்கீங்க போது நீங்க கண்ணை 3 நாளே உங்களுக்கு இந்த ஆறு எந்தெந்த வழியெல்லாம் வந்துச்சு கொஸ்டின் கஷ்டமா கேட்டிருந்தாலும் இது உங்களுக்கு மைண்டு கண்டிப்பா எடுத்து கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு சக்சஸ் பெற வைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயத்தை தாண்டி இந்த மாதிரி நீங்க புதுசா பண்றதுதான் உங்களை மார்க் அதிகமா வாங்க வைக்கும். ஓகே, புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஒரு லென்த்தியான இருக்கு அப்படின்னா அதை ஷார்ட்டா மாத்தணும். ஷார்ட் ஃபார்மா மாத்திரம். அதுக்கடுத்து அதிகப்படியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து வந்து டேபிள்ஸ். டேபிள்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. இப்போ இப்போ ஒருத்தன் நல்லவன் ஒருத்தனை படிக்கிறீங்களா, இன்னொருத்தன் கெட்டவன். நல்லவனுக்கான நல்லவன்னா அவன் என்னென்னலாம் பண்றான், அவனோட செயல்பாடுகளை வச்சு நல்லவன் கெட்டவன் சொல்லி பிரிக்காங்கன்னு வைங்களேன். நல்லவனுக்காண்டி இந்த எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்தா அவன் நல்லவன். அந்த மாதிரி நல்லவனுக்குன்னா ஒரு 10 பாயிண்ட் சொல்றீங்க, கெட்டவனுக்குன்னா அவன் ஒரு 10 பாயிண்ட் சொல்றீங்கன்னு வைங்களேன். நீங்க இது தனியா படிக்கீங்க, இது தனியா படிக்கீங்க. அப்படி படிக்கிறத விட நல்லவன் இப்படி போட்டுட்டு திருப்பி கெட்டவன் இது ரெண்டையும் ஒரே பாக்ஸா போடும்போது உங்களால டிஃபரன்ஷியேட் படுத்தி படிக்க முடியும். இவன் கெட்ட பழக்கம் இல்லாதவன் நல்லவன், கெட்ட பழக்கம் இருக்கிறவன் கெட்டவன். கெட்ட பழக்கம்னா அந்த மது, இது சரக்கு, போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறவன் நல்லவன் கிடையாது, அவன் வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப இதுல இன்னொரு பாக்ஸ் எடுக்கிறீங்க. இதுல வந்துட்டு ஒரு கோட்ரு பாட்டில் படத்தை போடுறீங்க. இந்த கோட்ரு பாட்டில யூஸ் பண்ணாம இருக்கிறவன் தான் நல்லவன், இந்த கோட்ரு பாட்டில் யூஸ் பண்றவன் கெட்டவன். இந்த மாதிரி இப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளை இது கூட ரிலேட் பண்ணி படிக்கும்போது இப்போ ஜென்ரலா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இது நல்லவன் கெட்டவன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்ஜெக்ட் வைஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் நான் தெளிவா சொல்லுவேன். ஆனா இப்போ உங்களுக்கு நான் இந்த சொல்லக்கூடிய நான் உங்களுக்கு கிளாஸ்ல ஒரு விஷயத்த புரிய வைக்கதான் செய்வேன். நான் பாடம் எடுக்கல, நான் புரிய வைக்க. அதை நீங்க படிக்கக்கூடிய பாடத்தோட நீங்க கம்பேர் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு அது ஸ்கோரா மாறும். நான் ஒவ்வொரு டாபிக்கே எடுத்தேன்னா உங்களுக்கு அது ஸ்கோர் ஏறும். அந்த ஸ்கோர் ஏறது அப்படி பாடம் நடத்துறதுக்கான இந்த கேம்ப் இது கிடையாது. அதுக்காண்டி இந்த கேம்ப் கிடையாது. உங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த மெத்தடை சொல்லித்தரேன். அந்த மெத்தடை நீங்க படிக்கிறதுல அப்ளை பண்ணுங்க. அதை அப்ளை பண்ணும்போதுதான் அது உங்களுக்கு ரிசல்ட் தருமா தவிர இந்த 10 நாள் கேம்ப்ல நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தரேன்னா அதை நீங்க உங்களுக்கு படிக்கக்கூடிய மெத்தடில் அப்ளை பண்ணணும். 25 நிமிஷம் நீங்க பொமோடாரோ யூஸ் பண்றீங்க, அடுத்து 80-20 பிரின்சிபல் யூஸ் பண்றீங்கன்னா அதை நீங்க அப்ளை பண்ணணும். வெறும் கேட்டுட்டு மட்டும் இருந்துட்டு அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இது இம்பாக்ட் ஏற்படுத்தாது. அது சும்மா அந்த 10 நாளும் வேஸ்டா போன மாதிரிதான் இருக்கும். அதனால நீங்க படிக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு பாடத்தை படிக்கும் போது நீங்க இந்த மாதிரி பிரிச்சு எழுதுங்க. இது ஸ்கூல் புக்லயோ எதுலயுமே இது இருக்காது. இப்போ ஒரே மாதிரி 2 விஷயம் இருக்குன்னு வைங்களேன், அது இப்ப கம்பேர் பண்ணி படிக்கும் போதுதான் உங்களுக்கு தெளிவா புரியும். மத்தவங்க எல்லாரும் இப்படி தனித்தனியா படிப்பாங்க, அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு வைங்களேன். அதுல இருந்து கொஸ்டின் டஃபா கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா நீங்க இப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்படித்தான் நோட்ஸும் எடுக்கணும். புரிஞ்சா? இப்போ டேபிள்ஸ் போட்டு படிக்கிறது புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டு இன்னொரு தடவை சொல்லணுமா? புரிஞ்சுங்களா?
அடுத்து இருந்துட்டு ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்னா என்னன்னா, இப்ப இதெல்லாம் நீங்க இந்த வார்த்தையில நீங்க மனப்பாடம் பண்ணாதீங்க. நீங்க படிக்கும்போது எந்தெந்த மாதிரிலாம் இதை தாண்டி புதுசா உங்களுக்கு எதுவும் ஒரு ஐடியா தோணலாம். அதை நீங்க அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. நான் படிக்கும்போது நான் யூஸ் பண்ணதுக்கு இது ஏற்கனவே இருக்கு பேரை நான் இதை வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். சரியா? இந்த பேரெல்லாம் நீங்க மனப்படணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளோ சார்ட் அப்படின்னா, இப்ப காந்தின்னு ஒருத்தர் பத்தி படிக்கணும் நீங்கள. அவர் இருந்துகிட்டு நிறைய போராட்டங்களை கலந்துட்டு இருந்திருக்காரு. அவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. அவருக்கு நிறைய புக் எழுதியிருக்கிறாரு. நிறைய இதழ்கள்லாம் நியூஸ் பேப்பர்ல நிறைய செய்திகளை வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் 2 விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காருங்கும் போது அது நம்மளுக்கு மறக்கும். அப்படி மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இப்படி எழுதணும், இப்படி போடணும். போட்டுட்டு இதுல வந்துட்டு நூல்னு போடணும் ஹெட்டிங். இது வந்து பத்திரிக்கை. இது கூட தேவையில்ல. இப்படி இருக்கு அப்படின்னா, அவர் எழுதின நூல்களை ஃபுல்லா இது அப்படி லைன்ல எழுதி வச்சுக்கணும். 10 நூல் இருக்கு, அது எப்படி எழுதி வச்சுக்கணும். அடுத்து அவர் எழுதின பத்திரிகை ஃபுல்லா இப்படி லைன் எழுதி வச்சுக்கணும். அடுத்து அவர் பண்ண போராட்டம் ஃபுல்லா இப்படி லைன் எழுதி வச்சுக்கணும். இப்படி எழுதி வைக்க மூலியமா உங்களுக்கு குழம்பாம இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு புக்ல படிக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு நூலை ஒரு பேராகிராஃப்ல முதல் லைன்ல சொல்லியிருப்பான், அடுத்து அந்த பாடம் முடிய போகையில சொல்லியிருப்பான். அப்போ நீங்க இதுவும் ஒரு கண்டினியூஷனே இல்லாம குழம்பிடுவீங்க. ஆனா நீங்க இப்ப எடுக்கக்கூடிய நோட்ஸ்ல நூல்கள்னாலே அவர் எழுதின எல்லா நூலும் இதுல வந்துடணும். புக்ல இருக்கு இல்லாதது எல்லாத்தையும் நீங்க நூல்ல இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படின்னா அந்த எல்லா நூல்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துடணும். அடுத்து பத்திரிகை அவர் ஆரம்பிச்ச எல்லா பத்திரிகையும் எழுதிடணும். அடுத்து என்னென்ன போராட்டத்துல அவர் கலந்துக்கிட்டாருங்கிறத எழுதிக்கணும். இப்படி பார்க்கும்போதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படாது. இப்போ நல்லா படிக்கிறேன்னு வைங்கள, அவனுக்கு வந்து ஒரு போராட்டம் படிச்சோம், முதல்ல ஒரு போராட்டத்தை படிச்சோம், அது இந்த அந்த அது அது இந்த போராட்டமா இல்ல கடைசி பக்கத்துல படிச்ச போராட்டமா அவனுக்கு குழப்பம் ஏற்படும். அது மாதிரி அது போராட்டமாங்கிறதே அவனுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். ஆனா நீங்க இப்படி பாக்குறது மூலியமா உங்களுக்கு தெளிவா எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம உங்களால போட முடியும். இது பேர் தான் ஃப்ளோ சார்ட். புரிஞ்சு இல்ல? இன்னொரு தடவை சொல்லணும்னா திரும்ப சொல்லிடுறேன். புரிஞ்சு இல்ல? இந்த மாதிரி எல்லா டாபிக்கையும் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒரே ஒரு A4 ஷீட்ல கொண்டு வர மூலியமா இதே ஒரே இடத்துல வைக்க மூலியமா முதல்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படாது. ஈஸியா நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து பை சார்ட். இந்த பை சார்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, எக்கனாமிக்ஸ் படிக்கிறது தான், எனக்கு தெரிஞ்சு எக்கனாமிக்ஸ் படிக்கிறது தான் யூஸ் ஆகும். இதுல பை சார்ட்ங்கிறது என்னன்னு சொல்றேன். இப்போ நம்ம ஊர்ல ஒரு 3 பேர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு வைங்களேன். 3 பேர் நிக்கிறாங்க. அது யார் பேருன்னு சொல்லணும்னா, பேர்னு சொன்னா உங்களுக்கு புரியும். ஆனா யூடியூப்ல யாருக்கும் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. 1 2 3 பேர் நிக்கிறாங்க. 3 பேர்ல இருந்துட்டு இவர் வந்துட்டு 50% எலெக்ஷன்ல நின்று 50% ஓட்டு வாங்கி ஜெயிக்காரு. 2வது உள்ளவர் வந்துட்டு 25% ஜெயிக்காரு. 3வது உள்ளவரும் 25% வாங்குறாரு. இதுல யார் ஜெயிப்பா? 50% வாங்க இவர் தானே ஜெயிப்பாரு. இப்படி இதை நம்ம 50%, 25%, 25% அப்படின்னு சொல்லி நம்ம மனப்பாடம் பண்றதை விட ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு பைச்சாட்டை அடிச்சலாமா. 50%னா பாதி 50%, அதுல பாதி 25 25 25 இப்படி பிரிக்க மூலியமா உங்களுக்கு இது மறக்காது. புரியுதா? ஒரு ரவுண்டு ஃபுல் ரவுண்டு எடுத்துக்கிட்டோம்னா பாதி இவங்க இந்த 2 பேர்த்தையும் கூட்டினா இதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படாம இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியுதா உங்களுக்கு? இப்படி இந்த அப்படி பெர்சன்டேஜ் ஃபுல்லா ஞாபகம் வைக்கிறது கஷ்டம். ஏன் நீங்க இப்ப பெர்சன்டேஜே இப்படி ஃபுல் சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி பிரிச்சு படிக்கிற மூலியமா அது உங்களுக்கு குழப்பம் ஏற்படாது. இதை விட நீங்க இன்னும் நல்லா என்ன யூஸ் பண்ணலாம்னா, இந்த இப்போ 50% இதுக்கு ஒரு சிவப்பு கலர்ல கலர் கொடுக்கணும். அடுத்து இதுக்கு ஒரு கருப்பு கலரு, இதுக்கு வந்து ஒரு மஞ்சள் கலர், அந்த மாதிரி கொடுக்க மூலியமா இந்த கலர்ஸ் வச்சு உங்களுக்கு இப்போ கொஸ்டின் கேட்போம், எத்தனை பெர்சன்டேஜ்ல கேட்காங்கிறத விட்டுட்டு யார் அதுல அதிகப்படியா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு பெர்சன்டேஜ் கேட்காம யார் அதுல ஜெயிச்சாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது நீ உன் மைண்ட்ல நம்ம சிவப்பு கலர் இருந்து அதிகப்படியான ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொல்லி அவன் மைண்ட்ல சிவப்பு கலர் வந்து நம்ம இதுல கலர் பண்ண மூலமா நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து நிற்கும். அப்படிங்கும் போது அந்த சிவப்பு கலர் யாருன்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த முதல் பர்சன் தான் அப்படிங்கிறது
நீங்க எல்லா விஷயத்துலயும் இந்த மாதிரி கலர்ஸ் பிக்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணி ஒரு காமெடி அந்த மாதிரி விஷயங்களை நீங்க உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள நீங்க படிக்கும் போது உங்களுக்கு மறக்காது. அதனால இந்த ஃப்ளோ இந்த பை சார்ட்னு சொல்லுவாங்க இது பேரு. இந்த மாதிரி பெர்சன்டேஜை வச்சு ஒரு ஒரு விஷயத்த நீங்க படிக்கணும் அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது இந்த மாதிரி 50%, 25%, இது கண்டிப்பா மறக்கும். இது நல்லா என்னதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டாப்பரா இருந்தாலும் அவனுக்கு இது மறக்கும். ஆனா நீங்க இப்படி ஒரு பை சார்ட்ல இப்படி ஒரு பென்சில் வச்சு ஒரு கலர் ஸ்கெட்ச் வச்சு யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு கண்டிப்பா மறக்காது. புரிஞ்சா? அடுத்து நீங்க இப்ப நோட்ஸ் எடுக்க போறீங்கன்னா ஒரு 5 கலர் 6 கலர் பேனா வாங்கி வச்சுக்கோங்க. 5 கலர் 6 கலர் பேனா வாங்க மூலியமா உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து உங்க மைண்ட்ல ஈஸியா தண்ணி குடிக்கல ஈஸியா உங்க மைண்ட்ல புரிய ஆரம்பிச்சிடும். கன்ஃபியூஷன் ஆகாது. ஏன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவோடவும் கலர் சினிமா தான் மக்கள்கிட்ட அதிகப்படியா சென்றடைஞ்சிச்சு. நிறைய நிறைய பேர் ஜெயிச்ச நடிகர்களா இருந்து ஜெயிச்சதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அப்ப இருந்த தலைவர்கள் வெறும் ஒரு பேப்பர்ல எழுதி அறிக்கைகளா விட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களோட கலர் சினிமா வந்து ஒரு படமா காட்டும் போது மக்களுக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு ஒரு படமா காட்டும் போது அது மக்கள்கிட்ட அதிகப்படியான வரவேற்பை பெற்று அவங்க ஜெயிச்சிருக்காங்க. எல்லா விஷயமா இருந்தாலும் அப்படிதான். நம்ம ஒரு விஷயத்த நேரத்துல கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன், இந்த ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு சொல்லி சொன்னால அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இந்த மாதிரி ஒரு படங்களோட கம்பேர் பண்ணி படிக்கும் போதுதான் அது உங்களுக்கு குழப்பாமலும் தெளிவாகவும் என்னைக்கும் மறக்காம இருக்கும். இதுதான் நோட்ஸ் மேக்கிங். புரிஞ்சா? இதெல்லாம் நீங்க ஒரே பேஜில் சுருக்க முடியும்னா எடுத்த உடனே சுருக்க முடியாது. முதல்ல எழுத ஆரம்பிக்கணும். முதல்ல எழுத ஆரம்பிக்கும் போது இதை மாதிரியே நீங்க எது முக்கியம் 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 இல்லாமன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதுவீங்க. அப்படி அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்காண்டிதான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நோட்ஸ் எடுங்க. அப்படி பண்ணும்போது நான் எடுத்த உடனே நான் என்னன்னு தெரியாம நான் ஒரு 100 பக்கம் 200 பக்கம் புக்கை 200 பக்கத்துக்கு நோட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா நீங்க இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் முக்கியம் தெரிஞ்சுட்டு நீங்க அதை வச்சு மட்டும் நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது 100 பேஜ் தான் ஆகும். 200 பேஜ் இருக்கிறது 100 பேஜ் தான். நீங்க எடுக்கும் 100 பேஜ் வரும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துன்னு குறைக்கும் போதுதான் அது தெளிவா தெரிஞ்சதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அடிச்சிடணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறக்கிறத மட்டும் பார்த்து கொண்டு வரும்போதுதான் நான் கடைசியா சொன்ன மாதிரி அந்த குட்டியா ஒரு பேப்பர் அளவுக்கு வரும். அந்த குட்டி பேப்பருமே ஒரு நாள் அதுவுமே இல்லாம போகும். அப்போ நீங்க அந்த 200 பேஜ் 200 பக்கம் இருக்கக்கூடிய புக்கை ஒரு டாப்பர் படிக்கிறதுக்கும் நீங்க கையில ஒரு மெட்டீரியலே இல்லாம படிக்கும்போது அது உங்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்தும். ஒரு தெரியாத கொஸ்டின் வருது அப்படின்னா இந்த மாதிரி 200 பக்கத்தையும் படிக்கவன் அது புக்ல வந்திருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு பயத்தோடய இருப்பான். ஆனா நீங்க இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து தெளிவாயிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் புக்ல வரல, அப்ப இது வெளிய இருந்துதான் கேட்டிருக்கான், அப்ப இந்த கொஸ்டின் நம்ம வாசிச்சு டைமை வேஸ்ட் ஆக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க ஸ்பீடாவும் போட ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாம என்ன இந்த கொஸ்டின் வேற எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். புரியுதா? இதனாலதான் நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப முக்கியம். சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்த அளவுக்கு முக்கியமோ அது எல்லாத்தையும் தாண்டி இந்த நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுச்சுல்ல? இன்னொரு சொல்லணுமா? சரி, ஓகே. ரைட்டா இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்னலாம் சொன்னாங்களோ ரைட்டா ஸ்பீடா சொல்லிடுறேன். நோட்ஸ் மேக்கிங்னா 200 பக்கம் இருக்கக்கூடிய விஷயத்த 10 பக்கமாவோ அதுக்கும் குறைவாவோ அதுவுமே இல்லாம ஆக்குறது பேர் தான் நோட்ஸ் மேக்கிங். நம்ம எடுக்கக்கூடிய நோட்ஸ் ஒரு A4 ஷீட் அளவுக்கு தான் இருக்கணும். A4 ஷீட்லயுமே ஃபுல்லா யூஸ் பண்ணாம முக்கால் தான் யூஸ் பண்ணணும். கால் பாதியும் நான் யூஸ் பண்ணாம வச்சிருக்கணும். ஏன் வச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டாபிக் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு புதுசா ஒரு விஷயம் வரும்போது வேற எங்கேயும் ஆட் பண்ண இடம் இல்லாம போயிடக்கூடாது. அதனால ஏன்னா அந்த இடம் இல்லாம எனக்கு போயிருக்கு, நான் அந்த தப்பு நான் பண்ணிட்டேன், அதனால நான் இப்போ உங்களை சொல்றேன், நீங்க அந்த தப்பு பண்ணாம திருத்திக்கோங்க. அடுத்து நம்ம எழுதக்கூடிய நோட்ஸ் நம்மளுக்கு கூட தான் புரியணும். நீட்டா இருக்கக்கூடாது, அழகா இருக்கக்கூடாது. உங்களுக்கு தமிழ்ல தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது, ஹிந்தி தெரியுது, மலையாளம், கன்னடம், எந்த மொழியினாலும் உங்களுக்கு புரியணும். ஆனா அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் சொன்ன நோட்ஸ்ல ஒரு பெரிய இந்த நோட்ஸை நீங்க ரெகுலரா நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த நோட்ஸ் உங்களுக்கு இங்க அது உங்களை லைஃபே முடிச்சு விட்டுரும். இந்த அளவு முக்கியம்னு சொல்லிட்டா இப்ப ஏன் நெகட்டிவா பேசுறேன்னு நீங்க நினைக்கிறேன்னா இப்போ 200 பக்கத்தை வாசிச்சு நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, 5 பக்கம் எடுக்கிற நோட்ஸை நீங்க ரெகுலரா அன்னைக்கு நோட்ஸ் எடுக்கீங்கன்னா நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 5 தடவை 6 தடவையாவது பார்த்துருங்க. ஏன்னா பார்க்காம விட்டுட்டு
நீங்க இன்னைக்கு நோட்ஸ் எடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க என்ன நோட்ஸ் எடுத்தீங்கிறத நீங்க மறந்துடுவீங்க. அதனாலதான் நீங்க ஒரு டாபிக் 5 தடவை படிச்சு நோட்ஸ் எடுக்காங்க. எடுத்த நோட்ஸை நீங்க எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, ஏன்னா ஒரு டாபிக்கே ஒரு A4 ஷீட்ல எடுக்கணும்னா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேசிட்டு இருக்கும் போதோ மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துல ஒரு A4 ஷீட், 10 நிமிஷமே அதிகம் தான், 5 நிமிஷத்துல ரிவிஷன் விட்டுலாம். ஆனா அந்த 5 நிமிஷம் கூட நீங்க ரிவிஷன் விடாம இருந்து திருப்பி அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்ஸ் ஒண்ணுமே புரியாம ஆயிடும். நீங்க ரிவிஷன் பண்ணாம இருந்துட்டு பாக்குறீங்கன்னா நீங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எடுத்து வச்ச நோட்ஸ் யூஸ் இல்லாம போயிடும். அதனால நீங்க நோட்ஸ் எடுக்கிறது கஷ்டம். எடுத்துட்டீங்கன்னா அதை முடிஞ்சதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க டைம்ல ரிவிஷன் விட முடியுமோ அவ்வளவுக்கு ரிவிஷன் விட்டுருங்க. அப்போதான் நீங்க அந்த நோட்ஸ் லாங் டேர்ம் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் அது புரியும். இல்லைன்னா இப்போ அதான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது சொன்னல அக்டோபர் 2ங்கிறது ஏன் போட்டங்கிறதே உங்களுக்கு மறந்து போகும். அதனால நோட்ஸ்ல இருக்கக்கூடிய இவ்வளவு பாசிட்டிவா இருந்த நோட்ஸ்ல ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா நீங்க அதை தொடர்ந்து பார்க்காம இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நெகட்டிவா மாறிடும். புரிஞ்சா? சரி, இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் பேசிருப்போமா? கூட தான் 1/4 மணி நேரம் இருக்குமா? இப்போ அந்த 2வது வீடியோ ஸ்டார்டே ஒரு 1/4 மணி நேரம் இருக்குமா? சரி, அப்போ இதோட இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து நடத்திட்டு ஒரு பிரேக் விட்டுருவேன். இப்போ இதுல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ரிவிஷன் பண்றது எப்படிங்கறத அப்படி சேர்த்து சொல்லுவேன். இல்ல வேண்டாம், ரிவிஷன் நான் அடுத்த கிளாஸ்ல போவேன். நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் ஒரு கிளாஸ் பார்ப்போம், அதோட முடிச்சிடும். ஓகேவா? போரா போதா? சரி, வீடியோ பண்ணிடுறேன்.